வணக்கம் நண்பர்களே. எதுக்கு இந்த பதிவு கேட்டிங்கன்னா, 12 ஓட்டிருக்கிற நண்பர்களே. இது வந்து 5 கலப்பை ஓட்டி பாத்தி போகிறதுக்கு நண்பர்களே. பாருங்க நம்மளை ஓட்டச்ச நண்பர்களே. பாருங்கள் ஓட்டிருக்கு அவருக்கு நேராக இருக்கு நண்பர்களே. தென்னம்பழம்னால கன்று இருக்குல்ல, கண்ணுலனா நேராக இருக்கு நண்பர்களே. அவருக்கு நேராக ஓட்டிருக்கு நண்பர்களே. இது ஏன் இப்படி ஓட்டணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது எடுத்து கட்டினா லேட்டாக நண்பர்களே. லேட்டாக நண்பர்களே. இப்போ இந்த மாதிரி வண்டியில் ஓட்டிவிட்டா சல்லுன்னு வேலை குயிக்கிறணும். இப்போ நான் எடுத்து குறுக்கு கட்டினா வேலை ஆயிரும் நண்பர்களே. அதான் நண்பர்களே இது மாதிரி ஓட்டினேன். விவசாய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிப்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாமல் இருந்தாலும் சரி, இல்லை தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த ட்ரிப் சைடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு காட்டுக்கார நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, வண்டி ஓட்டுற டிரைவர் இருந்தாலும் சரி, இல்லை வண்டிக்காரங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி நண்பர்களே, இந்த மாதிரி ஓட்டி அவங்க வேலைகளை கொஞ்சம் மிச்சப்படலாம் நண்பர்களே. இது கரை ஒரு கேட்பாங்க, கரை என்ன பெருசாக இருக்குன்னு கேட்பாங்க நண்பர்களே. இது கரை பெருசாக இருக்கு நண்பர்களே. இல்லை இதோட பொடிசா வேணும் அப்படின்னா 7 கலப்பை சரியாக இருக்கு நண்பர்களே. நம்மள்ட்ட 7 கலப்பை இல்லை நண்பர்களே. அதனால் நான் 5 கலப்பையே ஓட்டிருக்கேன் நண்பர்களே. இப்போ நம்ம காட்டுக்கு ஃபுல்லாகவே இதான் நம்ம ஓட்டிகிட்ருக்கேன். நம்மளுக்கு இப்போ நான் கஸ்டமர் ஓட்டிகிட்ருக்கேன் நம்மளுக்கு பூராமே அவங்க இது மாதிரி கேட்டாங்கன்னா அது மாதிரி ஓட்டி கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஓட்டு நம்மளே இந்த ஓரத்தை மட்டும் நம்ம எடுத்து கட்டுற மாதிரி இருக்கு நண்பர்களே. பாருங்கள், இதை மட்டும் எடுத்து கட்டணும் நம்மளே. இது ஏன் அப்படின்னா தென்னை மரத்தில் வந்து கலப்பை மோதிடும் நண்பர்களே. அதனால் இதை விட்டுட்டேன். இது ஒன்றை மட்டும் எடுத்து கட்டணும் நண்பர்களே. இங்கிட்டலாம் எல்லாமே சரியாக ஓட்டிருக்கு நண்பர்களே. பாருங்கள், இது மாதிரி நம்ம ஓட்டம்ட்டு இருந்தது, இது மாதிரி தான் ஓட்டம்ட்டு இருந்தது. அது கடைசியில் தென்னை மரம் கட்டுறதுனால தென்னை மரத்தில் ஓட்டுறோம்னு சொல்லிட்டு விட்டேன் நண்பர்களே. பாருங்கள், தக்காளி கடை நம்மளுது. தக்காளி ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லை நண்பர்களே. விலை உலக்கு விற்கின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. நான் பூரா காஞ்சி வச்சு நண்பர்களே.
பூராமே காஞ்சி போச்சு. பூராமே காஞ்சி போச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் நண்பர்களே.